ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தான் ஃபில்மை பற்றி யூடியூப் சேனல். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு சில பேரோட மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே அட்டிக்கணும் அப்படின்னே தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூஞ்சியும் முகாம்சமும் கொண்ட ஒருத்தர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த 2026 வருஷம் முடியறதுக்குள்ளாரியே இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகி கடுமையான தண்டனை பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இவர் அரசியல் வாழ்க்கையில் நுழைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு நாள் கூட நேர்மையாக வாழ்ந்ததே கிடையாது. எல்லாத்துலேயுமே திருட்டுத்தனம் தான், ஊழல்தனம் தான், ஆட்களை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, கொலை செய்கிறது, தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வெறும் பதவி ஆசைக்காக கணிக்க முடியாத அளவுக்கு சதிகளை செஞ்சு அழிக்கிறதுல இவர் மிகப்பெரிய கெட்டிக்காரர். இவரோட சதி லீலாவதி படத்தை எல்லாருமே கரூர் சம்பவத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியெல்லாம் பொதுமக்கள்கிட்ட போயிட்டு செந்தில் பாலாஜி யார் அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்குமே தெரியாது. கரூர், ஈரோடு மாவட்ட பகுதிகளில் வாழ்கிற ஒரு சில மக்களுக்கு மட்டும் செந்தில் பாலாஜி அப்படின்னா தெரியும். அதை தவிர பெரும்பான்மையான தமிழ் மக்களுக்கு இந்த ஆள் யாருன்னு தெரியாது. கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் முழுக்க இந்த ஆள் ஃபேமஸ் ஆனாப்ல. நல்ல விதமாக கிடையாது, மானங்கட்டத்தனமா. இவன் ஒரு சதிகார, திருட்டு பையன், கொலகார அப்படின்ற ஒரு பேரில் தான் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனார். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இல்லாமல் இவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. கரூர் சம்பவத்தை பற்றின கேஸுமே கூட இப்போ சிபிஐயில் போய்கிட்டு இருக்குது. அவனுங்க எத்தனை வருஷம் கழிச்சு முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த கேஸ் முடியறதுக்குள்ளார இந்த ஆள் கொள்ளையடிச்ச காசை வச்சு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இவனை என்னன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அமலாக்கத்துறையிலிருந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரில் திமுக ஆட்சி காலத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு வேலை வாங்கித்தர அப்படின்னு சொல்லி நிறைய பொதுமக்கள் கிட்ட காசு வாங்கி ஏமாத்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு தமிழக அரசு கிட்ட அமலாக்கத்துறை லெட்டர்னு அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முதல்வர் விஜய் அவர்களும் பர்மிஷன் கொடுத்தாரு. இவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்கு ஆளுநர் மட்டும் பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கும் ஒரு லெட்டர் தமிழக முதல்வர்கிட்ட இருந்து ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்குது. அந்த ஆள் மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாம், கூடி சீக்கிரமே இந்த செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்கான பணிகள் தொடங்கிடும். பார்க்கலாம் இந்த வாட்டியாவது உச்சா போகாமல் அரெஸ்ட் ஆகிறாரா இல்லையான்னு.